ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சனான் ரிலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, இட்லி கடை ஹானஸ்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம் கைஸ். இட்லி கடை ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான். அதாவது சிவனேஸ்வரம் சங்கராபுரம் என்ற ஒரு கிராமத்தில் சிவனேசன் இட்லி கடைன்னு ஒரு கடை தனுஷோட அப்பா வச்சுருக்காரு, ராஜகிரண் வச்சுருக்காரு. அந்த இட்லி கடையில் இந்த ஊரில் இருக்க பிடிக்காம அவர் சென்னைக்கு வேறு தேடி கேட்ரிங் சர்வீஸில் பெரிய ஆகிறாரு. அதை அப்படியே தூக்கி வெளிநாட்டுக்கு போகிறாரு. ஒரு கட்டத்தில் ராஜகிரண் இறந்துருக்காரு. அந்த சமயத்தில் ஊருக்கு வந்து இட்லி கடையை நடத்தினாரா இல்லையான்னு கதை. சூப்பரான ஸ்டோரி, ஃபீல் குட்டான மூவி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்ல சென்டிமெண்ட்டாக போகும், செகண்ட் ஹாஃபும் நல்ல ஃபீல் குட்டாக போகும். அங்கங்கே அவங்களுக்கு ஆக்ஷன் இருக்குது, காமெடி இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது. டோட்டல் ஃபுல் மீல்ஸு போனீங்கன்னா திருப்தியாக நல்ல ஒரு ஃபீல் குட் படம் பார்த்துட்டு நீங்கள் வெளியே வரலாம். எல்லோரும் அவங்களுக்கு கொடுத்த ரோலை நீட்டாக பண்ணியிருக்காங்க. அருண் விஜய், சத்யராஜ், நித்யா மேனன், தனுஷ் எல்லாருமே அவங்கவுங்க ரோல் எல்லாரையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. யாரையும் யூஸ் பண்ணால் விடலை. பார்த்திபன் ரோல்லாம் அப்படி மெய்சிக்க வைக்கிது. பார்த்திபன் பண்ண ரோல்லாம் சூப்பரான ரோல். பார்த்திபன் சார் கொடுத்த ரோல், அருண் விஜய்க்கு கொடுத்த ரோல். அருண் விஜய் வந்து ஒரு வில்லன் சைடில் சூப்பராக அவருக்கு என்ன இருந்தாருக்கு பிறகு இந்த படத்தில் முழுக்க ஒரு வில்லன் சைடு கொடுத்துருக்காங்க. அதனால் சூப்பராக இருக்குது. சத்யராஜ் அவர் கொடுத்த ரோல் நல்ல பின்னி இருக்குது. சமுத்திரக்கனி, நித்யா மேனன், வடிவுக்கரசி இவங்கெல்லாம் கொடுத்த ரோலை நீட்டாக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஜிவி பிரகாஷ் அவர் தான் படத்தோட மெயின் பில்லர். பாட்டு என்ஜாமி தந்தானே விஸ்வல் வந்து தியேட்டரில் சும்மா வேறு லெவலில் இருக்குது. இந்த சாங் செகண்ட் ஹாஃப்லாம் வருது, ஆனால் சூப்பராக இருக்குது அந்த பாட்டு. விஸ்வலும் இதுவும் சூப்பராக இருக்குது. ஆக்ஷன் உடனே மாசா பீட்டன் ஹேன் மாஸ்டர் ஆக்ஷனில் பட்டையை கிளப்பியிருக்காங்க. ஜாக்கி ஆர்ட் டைரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. கோரியோகிராஃபர் சதீஷ் அவர் வந்து என்ஜாமி தந்தானே இந்த பாட்டு நல்லா பண்ணியிருக்காரு. அதுமாதிரி இந்த படத்தில் சென்டிமெண்ட் சாங்ஸு அந்த பாட்டெல்லாம் சூப்பராக இருக்குது. மெயினாக இன்ட்ரோல் பிளாக் ஒரு அடின்ஸ்மே வழியில் போகணும், அதை பற்றி தான் பேசிக்கணும். படத்தில் நல்ல ஃபீல் குட் படம் பார்க்கணும். இந்த சரஸ்வதி பூஜை வீக்கெண்டுக்கு நல்ல ஒரு ஃபீல் குட் படம் பார்க்கணுன்னா தாராளமாக ஃபேமிலி குழந்தைகளை கூட்டிட்டு நீங்கள் இட்லி கடை படத்துக்கு தாராளமாக போகலாம். என்னோடய ரேட்டிங் வந்து 100 to 9 ரேட்டிங் நான் கொடுப்பேன். குட்